பொருட்கள் எந்த நாடுகள்ல இருந்து வேணா வரலாம், ஆனா அது எல்லாமே பிடிபடுறது ஒரே இடத்துல தாங்க இருக்கும். அதுவும் ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்துல கடத்தல் வேலையை செஞ்சாலும் அவங்கள ஷார்ப்பான கண்களோட கவனிச்சு பிடிக்கிற ஒரே வேலையை செய்யறதுதான் சுங்கத்துறை அதிகாரிகளுடைய திறமைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இளைஞர் ஒருத்தர் சூட்கேஸ்ல ஒரு பொருளை கொண்டு வந்திருக்காரு. அவர் எப்படி சுங்கத்துறை அதிகாரிகள் பிடிச்சிருக்காங்கன்னா, விமான நிலையத்துக்கு வெளிநாடுகள்ல இருந்து இயக்கப்படுற விமானங்கள் மூலியமா அதிகப்படியான தங்கம், வெள்ளி, பணங்கள் இந்த மாதிரி பல தடை செய்யப்பட்ட பொருட்கள் கடத்தப்பட்டு வருது. இது ஒரு தொடர் கதையா இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதை தடுக்கிற விதமா சுங்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை ஒரு பக்கம் எடுத்துட்டு தான் வராங்க. அதுவும் தினசரி ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையத்துக்கு வந்துட்டு போறாங்க. அதுல குறிப்பா பல்வேறு புதிய முயற்சிகள்ல தடை செய்யப்பட்ட பல பொருட்களை கடத்திட்டு வர வேலையை தான் பயணிகள் செஞ்சுட்டு வராங்க. அவங்க கிட்ட இருந்து அதிகாரிகள் எப்படியோ அதை பறிமுதல் செஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி இங்க ஒரு இளைஞர் நியூ டெல்லி ஏர்போர்ட்ல சந்தேகத்தின் பெயர்ல பிடிபட்டிருக்காரு. அவரை CISF அதிகாரிகள் பிடிச்சு அவர்கிட்ட சோதனை நடத்திருக்காங்க. அதுல அவர்கிட்ட நடத்தப்பட்ட சோதனையில வெளிநாட்டு பணத்தை கைப்பற்றி இருக்காங்க. அந்த பணத்தை அவருடைய துணி வைக்கிற சூட்கேஸ்ல அவர் துணிகளுக்குள்ள வச்சுட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. அந்த வெளிநாட்டு பணம் இந்தியா மதிப்புப்படி 33 லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை கைப்பற்றிருக்காங்க. இந்த மாதிரி இன்னுமே பல நூதன முறை கடத்தல்கள் செயல்பட்டு தான் வருது அப்படின்னு சொல்லி சுங்கத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க.